இப்போல்லாம் 25லேருந்து 35 வயசு இருக்கவங்களுக்கே அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன். நம்ம உடம்புக்கே பிளட் சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னா ஹார்ட்டு தான். இந்த ஹார்ட்டுக்கே பிளட் சப்ளை பண்ணுறது யாருன்னா கொரோனரி ஆர்ட்ரி தான். இந்த கொரோனரி ஆர்ட்ரியில் ஃபேட் டெபாசிட் ஆகிறது, கொழுப்பு படிகிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த கொழுப்பு படிகிறதுனால நமக்கு ஹார்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் தடைப்படுது. இதனால தான் ஹார்ட் அட்டாக்கே வருது. இந்த ஹார்ட் அட்டாக் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரீசன். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தால் மகனுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் தான் இருக்குது. அவங்க நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் இது ரெண்டும் மெயின்டைன் பண்ணால் அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் ட்ரிங்கர்ஸ், ஸ்மோக்கர்ஸ், ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு, சரியாக தூங்காதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லியும் 20 மினிட்ஸ் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணும். டெய்லியும் 20 நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் தெரியல அப்படின்னா கூட 20 நிமிஷம் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது மூலியமாக கூட நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு உடல் பயிற்சி தான். நெக்ஸ்ட்டு ஃபைபர் இருக்க ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஃபைபர் கொழுப்புகளை கரைக்கும் தன்மை உடையது.